ஹாய் நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். நண்பர்கள், இதுவரைக்கும் நடந்த விஷயங்கள் எல்லாமே நான் பார்த்துட்டு தான் இருந்தோம். வெயிட் பண்ணுங்கள், அடுத்தடுத்து நல்ல விஷயங்கள் நடக்கும். இதில் சில பேர் எனக்கு கால் பண்ணி பேசுகிறீங்க. கண்டிப்பாக அதையும் நான் வரவேற்கிறேன். அதுக்காக நான் எதையுமே ஒளிமறைவு இல்லாமல் வெட்ட வெளிச்சமாக முடிஞ்ச அளவுக்கு நான் வாழ்கிறேன். நிறுவனமும் அதே போல தான் இருக்குது. முழுசாக தெரியுமானா எனக்கே தெரியாது. இந்த நிறுவனத்தை உருவாக்குனவருக்கே முழுசாக இதான் எண்டிங் அப்படிங்கிற விஷயம் தெரியாது. அடுத்தடுத்து மேல்படி என்ன செய்யலாம், எப்படி சிறப்பாக செய்யலாம் அப்படிங்கிறது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான செயல்பாடுகள் அதிகரிப்பதும் குறைப்பதும் நிறுவனத்தை சேர்ந்தது, அந்த நிறுவனத்தில் இருக்கவங்களுக்கு சேர்ந்தது. அது இதான் இப்படித்தான் நடக்குங்கிற முடிவுக்கே நம்ம வர வேண்டாம். ஓகேங்களா? கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம். நான் சட்டத்திட்டங்களில் முறைப்படி எந்த ஸ்ட்ரக்சரில் நீங்கள் பண்ணலாம், எப்படிலாம் பண்ணலாம், எந்த விஷயமெல்லாம் சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டது அப்படிங்கிற விஷயத்தை நமக்கு அடுத்தடுத்து வர வீடியோவில் எம்டி சார் பேசுவார். கொஞ்சம் பொறுத்திருந்து முழுசாக கேட்டுட்டு அதுக்கு ஏற்றாறு போல் நம்மால் செய்ய முடிகிறதா, இதை செய்ய முடியுமா முடியாதாங்கிறது அதுக்கப்புறம் பார்ப்போம். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், அடுத்தடுத்து நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும். சில பேர் எனக்கு கால் பண்ணி, சார் நான் இதுக்கு மேலே ஒன்றும் செய்ய முடியாது சார், நான் சூசைட் பண்ணிக்கிற போகிறேன் சார், அப்படி பண்ண போகிறேன் சார், இப்படி பண்ண போகிறேன் சார்ன்னு சொல்லி நிறைய பேர் பேசுகிறாங்க. அவங்களுக்கு எல்லாம் ஒரே ஒரு சொல்யூஷன். இப்போது என்கிட்ட ஒரு நபரும் அப்படி தான் கேட்டிருந்தார். அதுக்கு உண்டான சொல்யூஷன் முடிஞ்ச அளவுக்கு ஒரு பணத்தை கொடுத்து உதவி பண்ண முடியாது. ஏன்னா எல்லோருடைய சூழ்நிலையும் அதுக்குள்ளே தான் இருக்குது. நிறையா இஎம்ஐ கட்ட வேண்டிய காலகட்டத்துக்குள்ளே நம்ம இருக்கோம். ஒரு வீடு ஒரு 5000 ரூபா வாடகை வீட்டில் இருக்கிறோம் அப்படின்னா கரண்ட் பில் எவ்வளோ வரும், கேஸ் செலவு, அந்த செலவு, இந்த செலவு, குடும்பத்துக்கு தேவையான விஷயங்கள். ஒரு 1000 சதுரடியில், 500 சதுரடியில், 200 சதுரடியில், வெறும் 100 சதுரடியில் வீடு எடுத்திருந்தா ஓகே. வீடு எடுக்கலைன்னா அதுக்குள்ளே தான் நம்ம வாழணும். அப்படி இருக்கும் பட்சத்தில் எனக்கும் பல பிரச்சனைகள் இருக்குது. உண்டான சொல்யூஷனை எப்படி தீர்த்துக்கிறேன் அப்படின்னா, கொத்தனார் வேலை செஞ்சு தான் தீர்த்துக்கிறேன். கடந்து போய்கிட்டு இருக்கு. இன்றைக்கி நிலைமை சுமூகமாக போகுது. எல்லோருக்கும் சுமூகமாக போகணுங்கிறதான் என்னோடய எண்ணம். முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் பாதுகாப்போட செயல்பாடுகளும் பார்த்து செய்யுங்க. எதை செய்யலாம், செய்யக்கூடாது, எது நல்லது, எது கெட்டது, அது உங்களுக்கே தெரியும். மைவித்ரியார்ட்ஸ் மெம்பர்கள் பாமர மக்கள் தான். அதுக்காக அப்படி யாரும் கேலியாக பேசுகிற அளவுக்கு நாம் இல்லை அப்படிங்கிறத நம்ம நிரூபிக்கிற கட்டாயத்துலேயும் இடத்துலையும் இருக்கோம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஒரு வியாபாரியாக நீங்கள் வியாபாரத்துறையில் ஒரு வியாபாரம் என்னால் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு தோரணையில் நாம் வந்திருக்கோம். இதை முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு பொருள் வாங்குகிறோம். அந்த பொருள் நம்ம கடையில், நம்ம நிறுவனத்தில் நாம் வாங்கலைன்னா யார் வாங்குவாங்க? இந்த மாதிரி சொல்யூஷனை மட்டும் கொஞ்சம் யோசித்து பாருங்கள். அடுத்தடுத்து நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும். வேறு லெவலில் கொண்டு போகிறதுக்கு ரெயின்போ திட்டம், அந்த திட்டம், இந்த திட்டம், நிறையா திட்டம் இருக்குது. படிப்படியாக உள்ள ஒவ்வொன்றா கொண்டு வருவாங்க. ஒரு மினி என்ன சொல்கிறது, மினி என்ன, ஒரு பெரிய ஷாப்பிங் சென்ட்ரு மாதிரியே ஷாப்பிங் போவோம் இல்லையா, அந்த மாதிரியே நம்ம ஆப்லேயும் நம்மளுடைய ஸ்டோர்ஸ்லேயும் பல விஷயங்கள் தொடங்க இருக்குது. வெயிட் பண்ணி பாருங்கள். அடுத்தடுத்து நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும். ஓகேங்களா? இப்போ இந்த ஒரு ஆடியோ ஒன்று போடுறேன். அவர் என்கிட்ட கேட்ட கேள்வி, நான் அவருக்கு சொன்ன விதம், இது சரியாக தவறான்னு தெரியல. சரியாக இருந்தால் மட்டும் எடுத்துக்கோங்க, சரியாக பேசியிருந்தால் அதை மட்டும் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு பிடிக்கலைன்னா அதை விட்டுருங்க. ஓகேங்களா? ஆனால் முடிஞ்ச அளவுக்கு யார் கேட்க விரும்புகிறீங்களோ கேட்கலாம். ஓகேங்க சார், நன்றி, பார்ப்போம், மீண்டும் சந்திப்போம் சார்.
இவர் எனக்கு மெசேஜ் இப்போ தான் போட்டிருந்துருக்காரு. அவருக்கு அனுப்பியிருந்தேன், இந்த வீடியோலாம் அனுப்பியிருக்கேன். அதுக்கு அவர் கடைசியாக பேசினது சார் கடைசியாக பேசுனது சார், இந்த விஷயம் நான் உங்கள்கிட்ட மட்டும் கால் பண்ணி கேட்கலிங்க சார். ஏகப்பட்ட பேர் என்னோட அப்ளை அவங்களுக்கு முன்னாடி வருவாங்க, அவங்க டேரக்ட் மேனேஜர் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஆஃபீஸுக்கும் நான் ஃபோன் பண்ணி கேட்டு தான் சார் இருக்கிறேன். எல்லாரையும் இந்த பதில் சார் சொல்கிறீங்க நீங்கள் எல்லாருமே. வரும் நம்பிக்கை இருக்குது, வரும் நம்பிக்கை இருக்குது, எல்லாம் இப்படி தான் சார் சொல்கிறீங்க. சும்மா ஒரு 10,000 15,000னா சரி போனால் போயிட்டு போகுது, எங்கேயாவது ஊட்டி கேட்டு மறுபடியும் அந்த கடன் கட்டிடலான்னு சொல்லிட்டு போயிடலாம் சார். சிஎம் பிளான் எவ்வளோ அமௌண்ட்டுங்க சார், புரிஞ்சுங்க சார். அவன் குடும்ப சூழ்நிலாம் அல்லோல் போட்டு நிற்குது சார். எனக்கு குடும்பம்லாம் கேட்டாக்கா வீடியோ அனுப்பிவிட்டு அவங்க சொல்கிற காரணத்தை நான் கேட்டுட்டு இருக்கு. இன்னும் எத்தனை மாதம் சார், இன்னும் எத்தனை மாதத்துக்கு இப்படியே கேட்டுட்டு இருக்க முடியும்? ஒரே ஒரு விஷயம், அவர் கேள்வின்னு கேட்கல, அவர் சொல்கிற ஆதங்கத்தில் சொல்லியிருக்காரு. இது பல பேர்கிட்ட கேட்டிருக்காரு. இந்த விஷயத்தை எல்லா கம்பெனியில் இருக்கக்கூடிய எல்லா அத்தாரிட்டி போர்ட்டையும் கேட்டிருக்காரு. அதே போல் என்கிட்டையும் கேட்டிருக்காரு. இதுக்கு சொல்யூஷன் யார் என்ன சொல்ல முடியும்? ஏதோ தெரிஞ்சதை சொல்லியிருக்கேன். ஓகேங்க சார். ஐஸ் மேட்ச் போட்டிருந்தீங்க, உங்கள் சூழ்நிலையெல்லாம் புரியுது. என்ன செய்ய, நம்ம பிறந்தது தமிழ்நாட்டில், நம்ம இருக்கிறது இந்திய நாட்டில். சட்ட திட்டங்கள் எதுக்குள்ளே இருக்குது, எப்படி பண்ணிக்கிட்டு இருக்காங்க விஷயம் நமக்கு ஆல்ரெடி தெரியும். அதன் மூலிமா சட்டத்தின் உட்பட்டு அவங்க எல்லாமே ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருக்காங்க. நம்ம கையில் இருக்கிற வரைக்கும் நம்மகிட்ட இருந்துச்சு கேம் நம்ம கையில் இருக்கிற வரைக்கும் எல்லாமே நமக்கு ப்ராப்பராக எல்லாம் கரெக்டாக தான் பண்ணிக்கிட்டு இருந்தோம். இப்போது போலீஸ்காரங்க உள்ளே நுழைஞ்சு அதை சீஸ் பண்ணி வச்சுருக்காங்க. அதை வெளியெடுக்கிறதுக்கு காலம் நெருங்கி வந்துருச்சு. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, இதைத்தான் நான் சொல்கிறேன். இது உங்களுக்கு கிடைக்குமா? 1 லட்சம் ரூபாய்க்கு மிஞ்சி போனால் நம்ம கட்டுற, அதாவது இஎம்ஐக்கு எடுத்திருந்தாலோ எப்படி இருந்தாலும் நம்ம கட்டுறது மாதத்துக்கு 5,000 ரூபாயோ அல்லது 7,000 ரூபாயோ, மிஞ்சி போனால் 10,000 ரூபாய்க்கு மேலே வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் கம்பெனி நிறுவனம் இன்னைக்கு 52 ஆஃபீஸுக்கும் ஒவ்வொரு ஆஃபீஸுக்கும் குறைஞ்சபட்சம் 20,000 ரூபாய் வச்சாலும் 20,000லேருந்து பெரிய பெரிய ஆஃபீஸ்லாம் இருக்குது. அது 40,000 ரூபாயோட இருக்கலாம், 50,000 ரூபாயோட இருக்கலாம். பட் எல்லா ஆஃபீஸுக்கும் இன்னைக்கு வரைக்கும் வாடகை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. மூடிட்டு போகிற கம்பெனிக்கு என்னைக்கே மூடிட்டு போயிருக்கலாமே, ஏமாத்தானே எப்பயும் ஏமாத்தி போயிருக்கலாமே, ஏன் இவ்வளோ தூரம் செய்யலை? கம்பெனியும் மறுபடியும் ரன் பண்ணுறதுக்காக தான் இது எல்லாமே சூஸ் பண்ணியிருக்காங்க. அக்கௌண்ட்டை ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருக்கிறது நம்ம எம்டி சாருடைய பர்சனல் அக்கௌண்ட் முதற்கொண்டும் அவருடைய வீட்டில் உள்ள ஜுவல்ஸ் முதற்கொண்டும் எல்லாமே கணக்கெடுத்து எல்லாமே ஃப்ரீஸ் பண்ணி சீஸ் பண்ணி தான் வச்சுருக்காங்க. ஓகேங்களா? நம்ம அந்த சட்டத்தை தான் பார்க்கணும். சட்டத்தில் நமக்கு எந்த அளவுக்கு சுவாரஸ்யமாக இருக்குது என்ன ஏதுன்னு சொல்லி சட்டத்திட்டங்கள் படி தான் போகும். நம்ம சட்டத்திட்டங்களும் நம்ம இந்திய சட்டத்தையுமே அப்படித்தான் இருக்குது. எதையுமே எடுத்தோமா கவுத்தோமான்னு முடிச்சதே கிடையாது. ஓகேங்களா? ஆனால் சொல்யூஷன் இப்போது 1 வருஷம் முழுசாக முடிகிறதுக்குள்ளே எல்லாமே முடிஞ்சிடும். இப்போதைக்கு நமக்கு வேகமாக தான் நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறது கண்ணுக்கு முன்னாடி தெரியுது. கடைசி நேரத்தில் அதான், வேற ஒன்றும் கிடையாது. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஓகேங்களா? சொல்யூஷன் 1,21,000 ரூபா தான். ஆனால் அவருக்கு எவ்வளவு? 3 ஆஃபீஸ் வாடகை 1 மாதத்துக்கு சரியாக போச்சு. மீதி 49 ஆஃபீஸ் இருக்கா? கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு கொடுத்து விட்டுட்டா மேட்ரு முடிஞ்சு, அதோட முடிஞ்சுன்னு கிடையாது. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக கிடைக்கும். ஓகேங்க சார், உங்களுடைய சூழ்நிலை புரியுது. 1,20,000 ரூபாய்க்காக நம்ம எடுக்கிற முடிவு ஏன் நெகட்டிவாக எடுக்கிறீங்க? அதை மட்டும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நான்லாம் அதாவது இஎம்ஐ கட்டணும் அப்படின்னா இஎம்ஐ நம்ம கட்டிட்டு தான் இருப்போம். ஆல்ரெடி அங்கங்கே வாங்கி வச்சதெல்லாம் கட்டிக்கிட்டு தான் இருப்போம். அதோட சேர்த்து 6,000 ரூபாய் 7,000 ரூபாய் இதையும் கட்ட முடிஞ்சா கட்டுங்க, இல்லைன்னா கொஞ்சம் ஹோல்ட் பண்ணி வைங்க. ஓகேங்களா?
அதுக்காக சூசைட்லாம் பேசுறாங்க சார். முடிஞ்ச அளவுக்கு நீங்க முயற்சி பண்ணி அதுக்குண்டான சொல்யூஷன் என்னவோ அதை மட்டும் பாருங்க. மைவித்திரி கண்டிப்பா வரும். அப்படியே வந்தாலும் 12,000 ரூபா கொடுப்பாங்க, 20,000 ரூபா கொடுப்பாங்க, 50,000 ரூபா கொடுப்பாங்க அப்படிலாம் நான் சொல்லலை. வெயிட் பண்ணுங்க. சட்டத்தில் எப்படி என்ன சொல்லியிருக்காங்களோ அதன்படி கண்டிப்பா நம்ம கம்பெனி மீண்டும் ரன் ஆகும். நீங்க கம்பெனியில இணைஞ்சிருக்கீங்க, ஒரு கம்பெனியை தொடங்கியிருக்கீங்க, கம்பெனில உங்களை நான் பார்ட்னரா இணைச்சிருக்கோம். அப்படி பார்ட்னரா இருந்துகிட்டு அந்த மாதிரி பேசாதீங்க, ஓகேங்களா? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இன்னொரு விஷயம், நீங்க காசை கட்டுங்க, உங்களுக்கு அவங்க சொல்றதுதான். எதையுமே வற்புறுத்தின் பேர்ல, யாருடைய கட்டாயத்தின் பேர்லயோ நம்ம சிஎம் கட்டல. எனக்கா சொல்யூஷன் புரிஞ்சு சரி எடுத்திருக்காங்களோ, சரி எடுத்திருக்காங்க, அடுத்த மாசம் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு 5-6 மாசம் கழிச்சு நான் சேர்ந்திருக்கேன். இதன் விளைவா எனக்கு வருமானம் வந்திருக்கு. எனக்கு கீழே இருக்கிறவங்க இப்ப கடைசி ஏப்ரல் மாசம் போட்டாங்க. கடைசியா அவங்க போட்டதே ஏப்ரல் மாசம் தான். நான் முதல்ல பேமெண்ட் நிப்பாட்டினது எப்போ? பிப்ரவரி மாசம். இந்த மாதிரி பேசாதீங்க, ஓகேங்களா? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இன்னொரு விஷயம், நீங்க காசை கட்டுங்க, உங்களுக்கு அவங்க சொல்றதுதான். எதையுமே வற்புறுத்தின் பேர்ல, யாருடைய கட்டாயத்தின் பேர்லயோ நம்ம சிஎம் கட்டல. எனக்கா சொல்யூஷன் புரிஞ்சு சரி எடுத்திருக்காங்களோ, சரி எடுத்திருக்காங்க, அடுத்த மாசம் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு 5-6 மாசம் கழிச்சு நான் சேர்ந்திருக்கேன். இதன் விளைவா எனக்கு வருமானம் வந்திருக்கு. எனக்கு கீழே இருக்கிறவங்க இப்ப கடைசி ஏப்ரல் மாசம் போட்டாங்க. கடைசியா அவங்க போட்டதே ஏப்ரல் மாசம் தான். நான் முதல்ல பேமெண்ட் நிப்பாட்டினது எப்போ? பிப்ரவரி மாசம். பிப்ரவரி மாசத்துல இருந்து மார்ச்சுக்குள்ள எல்லா பிரச்சனையும் தொடங்கிருச்சு. மார்ச் முடிஞ்சு ஏப்ரல் மாசம் என் டவுன்லைன்ல 2 பேர் புதுசா கட்டினாங்க. ஆனா இன்னைக்கு வரைக்கும் அவங்க கான்பிடண்டோட இருக்காங்க. ஏன் உங்களுக்கு அந்த கான்பிடன்ட் இல்லை? கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க சார். மற்றபடி 69 லட்சம் மக்கள் இருக்காங்க. 69 லட்சம் மக்களுக்கும் உள்ள இறங்கி செய்யணும் அப்படின்னா அவ்வளவு தூரம் செய்ய முடியாது சார். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. உங்களுடைய சூழ்நிலை மாதிரிதான் என்னுடைய சூழ்நிலையும். நீங்க சொல்லிட்டீங்க, என்னால சொல்ல முடியல, ஓகேங்களா? ஓகேங்க சார், இதுவும் கடந்து போகும். நன்றிங்க சார். நீங்கள் சொன்னது சரிதான் சார். அதாவது யாருமே யாரையும் கம்பல் பண்ணலாம்ல. நீ போடு, நீ கட்டு, நீ பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு யாரும் கம்பல் பண்ணலாம்ல. ஆனால் இதை பண்ணிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க காட்டுறாங்க இல்லையா நம்மள்கிட்ட, சரிங்களா? இதை பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு டெய்லி இன்கம் இவ்வளோ வருது, இதில் இப்படி ஒரு பெனிஃபிட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்மள்ட்ட ஒரு விஷயத்தை காட்டுறாங்க இல்லையா? அதை நம்ம பார்க்கும்போது கிட்டத்தட்ட 1 வருஷமாக நான் பிஎம்மில் இருந்து தான் 1 வருஷமாக இருந்து பார்த்து தான் சரி இவங்க இதை பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்து தான் அந்த ஆசையில் பண்ணுறது தான் சார். யாரும் கம்பல் பண்ணி பண்ணலைங்க, யாரும் கம்பல் பண்ணலை. இந்த விஷயம் கரெக்டாக எல்லாருமே இந்த விஷயந்தான் சொல்கிறீங்க. யாருமே கம்பல் பண்ணி பண்ணுறது இல்லை. அது ஒரு விஷயத்தை ஒருத்தத்தை காட்டும்போது நான் இதை பண்ணுறேன், எனக்கு நான் இவ்வளோ ஏர்ன் பண்ணுறேன், இவ்வளோ அமௌண்ட் எனக்கு வருதுன்னு சொல்லி காட்டும்போது இது ஆசையை தூண்டுறதுங்க சார். அது சரிங்களா? அப்படி தான் எனக்கு ஆசை நான் பண்ணது. இன்றைக்கி நான் தான் பல சிக்கல்லையும் பல அல்லல் பட்டுக்கிட்டு நான் தான் நிற்கிறேன், சரிங்களா? உங்ககிட்ட டைரெக்டாக ஒரு விஷயம் கம்பெனிலேயோ ஒரு எம்டிகிட்டையோ நான் டைரெக்டாக பேசும்போது யாரும் உங்கள்கிட்ட கம்பல் பண்ண கிடையாது, போடுன்னு சொல்ல கிடையாது, இதில் ஜாயின் பண்ண சொல்ல கிடையாது. உங்களுக்கு தனிப்பட்ட விருப்பம் இருந்தால் மட்டும் பண்ணணும் அப்படிங்கிறது தான் நீங்கள் எல்லாருமே சொல்கிறது தான். அது இந்த விஷயம், இந்த வார்த்தை வருங்கிறது தெரியும் சார். ஏன்னா ஆனால் ஒருத்தட்ட இந்த விஷயத்தை காட்டும்போது நான் இவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கேன், இவ்வளோ எனக்கு இன்கம் வருது, இவ்வளோ நான் சம்பாதிச்சிருக்கேன்னு சொல்லிட்டு நம்மளை சுற்றி உள்ளவங்க பண்ணிகிட்டு இருக்கும்போது அவங்க ஒரு நாளைக்கு இவ்வளோ இன்கம் எடுக்கிறாங்க அப்படிங்கும்போது அந்த ஆசை இருக்குது பார்த்தீங்களா? ஆசை யாரை சார் விடும்? என்ன அந்த ஆசையால் தான் இப்போ நான் அல்லல்பட்டுருக்கேன். நீங்கள் சொன்ன விஷயம் சரிதான். சூப்பருங்க சார். சாரி சார், எது நினச்சிக்கிறாங்க, கொஞ்சம் டிலே ஆகுது.
ஏதோ ஒரு நல்ல விஷயத்துக்கு தான் ஆகுதுன்னு நம்ம முடிவு எடுத்துக்கிடுவோம். ஆசை தான். நம்ம பிறந்தது வச்சது எல்லாமே ஆசை தான். அந்த ஆசையினால் பிறந்திருக்கோம். ஆசையினால் அது எது வாங்கணும்னு நினைக்கிறோம், அது எது வாங்குகிறோம், நல்லா இருக்கும். சில நேரங்களில் ஆசைகளில் சில தடங்கள் வருது, சில பேர் ஏமாற்றங்களும் வருது, சில பேர் என்னென்னமோ வருது. எல்லாத்துக்கும் நம்ம கழித்து தான் வந்துக்கிட்டு இருக்கோம். இப்போ அதே மாதிரி இதையும் கடந்து போகும். கண்டிப்பாக சொல்யூஷன் சட்டத்திட்டங்களின்படி நடந்துக்கிட்டு இருக்கு. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், ஓகேங்களா? இது ஆசைனால் நான் சொல்லலை. எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அதுக்கு ஏற்றாறு போல் மனதை மாற்றிக்கொண்டு வாழ்பவர்கள்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். யாரும் மனசுக்கு பிடிச்ச மாதிரி யாரும் வாழலை. ஏதோ வாழணுங்கிறதுக்காகத்தான் எல்லாரும் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அதில் ஒருத்தர் நாம். அதில் எந்த இடத்துல இருக்கோம்? 100ல் 59 இடமா, 40வது இடமா, 10வது இடமா, 20வது இடமா, இல்லை 99வது இடமா? இதை சூஸ் பண்ணுற இடத்துல தான் நாம் இருக்கோம். ஆசையினால் பல பேர் என்னென்னமோ பண்ணியிருக்கலாம். பட்டு நம்ம நிறுவனத்தை பொறுத்த வரைக்கும் இது ஆசையில் சொல்லலை. பல நிறுவனங்களில் அவங்க வேலை செஞ்சதில் அதில் மைனஸ் எது ப்ளஸ் எது என்ன ஏது அப்படின்னு கிட்டத்தட்ட ஒரு 26 வருஷம் சர்வீஸ் ஃபீல்டில் இவ்வளவு தூரம் ரன் பண்ணி கொண்டு வந்து சக்ஸஸ் பண்ணி காமிச்சிருக்காங்க. இது வரைக்கும் சக்ஸஸ்லாம் முடிஞ்சிருக்கு. நேற்று இந்த விஷயத்தை கூட கோர்ட்டில் ஆக்யூமெண்ட் நடந்தது. அந்த ஆக்யூமெண்ட்டு நீங்கள் பார்த்துருந்தீங்களான்னு தெரியல. அப்படி பார்த்துருந்தீங்கன்னா இன்னொரு தடவை போய் பாருங்கள். பார்க்கலைன்னா இன்னொரு தடவை போய் பார்த்துக்கோங்க, ஓகேங்களா? எந்த ஆக்யூமெண்ட்டும் எந்த இடத்துலையும் நாம் தவறு செய்யலை. நான் ஒரு விஷயத்தை செய்யணும்னு நினச்சேன். ஒரு ப்ராடக்ட்டு விற்கிற இடத்துல 10 ப்ராடக்டோ இல்லை 100 ப்ராடக்டோ உருவாக்கி விற்கணும்னு நினைக்கிறேன். அப்படி விற்கும்போது எனக்கு சில ஆட்கள் தேவைப்படுது. அந்த ஆட்கள் எல்லாத்தையும் நியமித்து செஞ்சு நீங்கள் தான் டிஸ்ட்ரிபியூட்டர் தான், ஓகேங்களா? டிஸ்ட்ரிபியூட்டர் தான் எனக்கு தேவை. அந்த டிஸ்ட்ரிபியூட்டர் யாராக இருக்கணும்? யாராக வேணாலும் இருக்கலாம். அவங்களுக்கு தேவை சம்பளம் மட்டும்தான். அந்த சம்பளத்தை உண்டு பண்ணுறதுக்கு இந்த கம்பெனியில் இந்த இடத்துல சொல்யூஷன் எல்லாம் ஸ்ட்ரக்சரு எல்லாமே கரெக்டாக பிளான் பண்ணி தான் இதை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நீங்களே பார்த்துக்கோங்க. 1000 கடைகள், 1000 ஸ்டோர்ஸ், இன்னைக்கு வரைக்கும் 1000 ஸ்டோர்ஸ் இருக்குது. இதுக்கு மேலே கம்பெனி ஓப்பன் ஆகி ரன் ஆகும்போது எல்லாம் கரெக்டாக இருக்குன்னு தெரிஞ்சுன்னா எப்படி நடக்கும், இது எந்த விதத்தில் கடந்து போகும் அப்படிங்கிறத மட்டும் நம்ம யோசித்தோம் அப்படின்னா பல விஷயங்களுக்கு இது விட கிடைக்கும். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும் சார். வாழ்த்துக்கள் சார். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஓகேங்க சார். விஷயம் அவ்வளோதான். யாரும் எந்த முடிவாக இருந்தாலும் மார்ச் மாதம் எடுத்துக்கலாம். அந்த முடிவு உங்களோட சேர்ந்தது. எந்த முடிவு எடுக்கணும்னு நாம் தான் பார்க்கணும். ஓகேங்க சார். அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி சார்.